இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு இறையருளால் குரு அருளால் நல்லதே நடக்கட்டும். அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க ராசி ரிஷபராசி. ராசி சக்கரத்தில் 2வது இடம் சுக்கிரனை அதிபதியாக கொண்ட ஒரு ராசி. நில ராசி, பூமி ராசி, ஸ்திர ராசி, மந்த மாசம் வைக்கவங்க. எதையுமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனோபக்குவம் உள்ள ஒரு ராசி, எதையுமே தாங்கி கொள்ளக்கூடிய ஒரு மனோபக்குவம் உள்ள ராசின்னு கூட இந்த ரிஷபராசி என்பர்களை சொல்லலாம். எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் இவங்க தாங்கிப்பாங்க. ஏன்னா சின்ன வயசுலேருந்தே நிறைய அடிகளை நிறைய பிரச்சனைகளை சந்தித்து அதுக்கப்புறம் தான் ஒரு லெவலுக்கு இந்த ரிஷபராசி என்பர்கள் வந்திருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். வாசனை திரவியங்கள்லாம் பயன்படுத்துறது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதை ஆசைப்பட்டு வாங்கவும் செய்வாங்க இந்த ரிஷபராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா சுக்கிரனை அதிபதியாக கொண்டவங்க, காதல் கிரகம். அதனால் பெரும்பாலும் இவங்களுக்கு இந்த பொருள் மீதெல்லாம் கொஞ்சம் ஆசை இருக்கும். இந்த ராசியில் கார்த்திகை நட்சத்திரம் இருக்குது. அரசு சொத்து, அரசாங்க சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் அதிர்ஷ்டசாலிகளாக இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரங்க இருப்பாங்க. ரோகிணி நட்சத்திரம் மனசஞ்சலம் உங்களுக்கு கொஞ்சம் அடிக்கடி இருக்கும். கல்வியில் கொஞ்சம் நாட்டம் குறையிற மாதிரி இருக்கும். ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சிங்கனாலும் கொஞ்சம் மந்தமான ஒரு சூழ்நிலை பெரும்பாலும் இந்த ரோகிணி நட்சத்திரக்காரங்களுக்கு கொஞ்சம் அமையும் அப்படின்னே சொல்லலாம். பெரும்பாலும் இந்த ரோகிணி நட்சத்திரக்காரங்க உள்ளூரில் வசிக்க மாட்டாங்க. வெளியூரில் சொந்த பூர்வீக சொத்துல இல்லாமல் வெளியில் எங்கேயாவது கொஞ்சம் போய் தங்கி வேலை செய்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான் பெரும்பாலும் இந்த ரோகிணி நட்சத்திரக்காரங்களுக்கு அமையும். ரிஷப ராசியில் பார்த்திங்கன்னா 3வதாக வரக்கூடியது மிருகசீரிட நட்சத்திரக்காரங்க. சரி, இவங்களுக்கெல்லாம் வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது, வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது, குறிப்பாக இந்த மார்கழி மாதத்தில் என்னென்ன மாற்றங்களை அவங்க சந்திக்க இருக்காங்க அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் ரிஷபராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் யாராவது ரிஷபராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ரிஷபராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன, உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். சரி, இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த மார்கழி மாதம் எப்படி அமைந்திருக்கு, மார்கழி மாதத்தோட கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். மாத தொடக்கத்திலே பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் தன பஞ்சமாதிபதியாக புதனோடு இணைந்து இருக்கிறார். சப்தம ஸ்தானத்தில் செஞ்சிருக்கிறார். நல்ல ஒரு யோகமான மாதமாக இது அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். புதன் சுக்கிரன் இணைவு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதிர்ஷ்டமும் ஒரு புத்திசாலித்தனமும் நிறைந்ததுன்னா எப்படி இருக்குமோ அப்படி தான் இந்த மாதம் இருக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். நல்ல ஒரு யோகமான மாதமாக இந்த மாதம் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். பொருளாதார நிலை ரொம்ப சிறப்பாக இருக்குது. எங்கேயாவது ஒரு புண்ணிய தலங்களுக்கோ அல்லது ஒரு ஆன்மீக தலங்களுக்கோ ஏதாவது ஒரு புண்ணிய காரியங்களோ இந்த மாதத்தில் நீங்கள் செய்யக்கூடிய சூழ்நிலை பெரும்பாலும் இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த மாதத்தில் அமையும் அப்படின்னு சொல்லலாம். புண்ணிய தலங்களுக்கெல்லாம் சென்றுட்டு வருவீங்க. அது உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். குடும்பத்திலேயும் நல்ல ஒரு வளர்ச்சியை எதிர்பார்க்கலாம். குடும்பத்துக்குள்ளே நல்ல ஒரு ஒற்றுமையை இந்த மார்கழி மாதத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். குடும்ப உறவுகளுடைய அன்பு ஆதரவெல்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும். முன்னோர்களுடைய ஆசி பரிபூரணமாக இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும். குடும்ப உறுப்பினர்களுடைய அன்பு ஆதரவெல்லாம் கிடைக்கிறதுனால நல்ல ஒரு மகிழ்ச்சி நிறைந்த மாதமாக இந்த மார்கழி மாதம் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். கொடுத்த வாக்கெல்லாம் காப்பாற்றுவீங்க. அதற்கான சந்தர்ப்பங்கள் இந்த காலகட்டத்தில் அமையும். போன மாதத்துலாம் பார்த்திங்கன்னா இந்த கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியலையே அப்படிங்கிற ஒரு கவலையோட ஒரு மன மகிழ்ச்சி இல்லாமல் இருந்திருப்பீங்க. இந்த காலகட்டத்தில் அந்த வாக்கை காப்பாற்றுவீங்க. அதற்காக கொஞ்சம் கூடுதல் முயற்சியோடு ஒவ்வொரு விஷயத்திலும் இறங்குவீங்க. எடுக்கிற காரியத்தை கணக்கச்சிதமாக முடிக்கக்கூடிய ஒரு தூரிதமாக முடிக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த மார்கழி மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். உங்களை யாரெல்லாம் வேண்டான்னு சொல்லிட்டு விலகிட்டு போனாங்களோ அந்த உறவுகள்லாம் இந்த காலகட்டத்தில் உங்ககிட்ட வந்து சேருவாங்க. அந்த அளவுக்கு கிரக அமைப்புகள் ரொம்ப சாதகமாக இருக்குது. 1000 பிரச்சனைகள் இருந்தாலும் ஒவ்வொன்றையும் மனோதைரியத்தோடு இறங்கி அந்த விஷயம் என்ன ஏது அப்படிங்கிறத அலசி ஆராய்ந்து அந்த பிரச்சனைக்கு ஃபைனலாக ஒரு தீர்வு கொடுப்பீங்க. பார்த்தீங்களா, அது அருமையாக இருக்கும். எல்லாரும் பாராட்டுற மாதிரி அந்த தீர்வு இருக்கும். அந்த அளவுக்கு உங்களுடைய பேச்சாற்றல் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஏன்னா புத்தி கூர்மையோடு இந்த காலகட்டத்தில் செயல்படுவீங்க. ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதியோட புதன் இணைந்திருக்கிறார். ரொம்ப திறமசாலிகளாக புத்தி கூர்மை நிறைந்தவங்களை இந்த காலகட்டத்தில் செயல்படுவீங்க. ஆரோக்கிய ரீதியாக இருந்த பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம்
கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். ஒரு சிலருக்கு சின்ன சின்ன ஆரோக்கிய குறைபாடுகள் இந்த காலகட்டத்தில் வரும். கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா உங்களுடைய தசாபுத்தி கிரக அமைப்புகள் எப்படி இருக்கோ அதற்கு தகுந்தார் மாதிரி தான் கொஞ்சம் அமையும். இது பொதுவான பலன்கள் தான். இருந்தாலும் உங்களுடைய சுய ஜாதகத்தை ஒரு முறை பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அது கரெக்டாக அமையும் அப்படின்னு சொல்லலாம். மார்கழி மாதம் 6ஆம் தேதிக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா மிதுன ராசிக்கு குரு வக்கரக இயக்கத்திற்கு செல்ல இருக்கிறார். அப்போது அவருடைய பார்வை பதியும் போது அந்த இடம் ரொம்ப புனிதமாகும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளுடைய ரிஷபராசி நண்பர்களுக்கு அவருடைய பார்வை பதியறது நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். ராசிக்கு அஷ்டமாதிபதியாக குரு இருக்கிறதுனால அவருடைய பார்வை ரொம்ப பலமாக இருக்கிறதுனால உத்தியோகத்தில், தொழிலில், வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த ரிஷபராசி என்பர்கள் இந்த மார்கழி மாதத்தில் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். நீண்ட நாளாக இதில் லாபமே கிடைக்கலையே அப்படின்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அதில் நல்ல லாபம் கிடைக்கும். ஒரு சில காரியங்கள் கொஞ்சம் கணக்கச்சிதமாக முடியாமல் கொஞ்சம் போராடி அதுக்கப்புறம் முடியக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. எந்த வேலையை எடுத்துக்கிட்டிங்கனாலும் அதை நல்ல ஒரு சிறப்பாக ஒரு எந்த பிரச்சனையும் இல்லாத தூரிதமாக முடிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். எதிரிகள்லாம் உங்களை விட்டு விலகுவாங்க. உங்களுடைய திறமை அந்த அளவுக்கு இந்த காலகட்டத்தில் இருக்குது. உங்களுடைய புத்திசாலித்தனம் அந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னே சொல்லலாம். நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான மாதமாக இது அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். லாபம் பல வழியில் கிடைக்கும். சென்ற மாதத்தை ஒப்பிடும்போது இந்த மாதம் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். போன மாதத்தில் நீங்கள் எதெல்லாம் இழந்தீங்களோ, எந்த பிரச்சனையெல்லாம் சமாளிக்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்களோ அதெல்லாம் இந்த மாதத்தில் சரி செய்வீங்க. நல்ல ஒரு அற்புதமான பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான மாதமாக இல்லை இந்த மார்கழி மாதம் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். புதிய முயற்சி எல்லாமே இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு சாதகமான பலனை உங்களுக்கு கொடுக்கும். பொருளாதாரத்தில் இருந்த அந்த சின்ன சின்ன இடர்பாடுகள், பிரச்சனைகள், கடன் அடைக்கவே முடியலையே அப்படிங்கிற அந்த கவலை இனி அது கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். ஏன்னா குரு கொஞ்சம் வக்கரமாக இருக்கிறார். அதனால் சில சமயம் மனம் வருந்துற மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்படும். இந்த குரு வக்கரக நிவர்த்திக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். வெளிநாடு ஊருக்கெல்லாம் செல்லக்கூடிய அமைப்பு இருக்குது. வெளிநாட்டுக்கு சென்று பணிபுரியக்கூடிய ஒரு சூழ்நிலையெல்லாம் ஒரு சில ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமையும். அதே மாதிரி நினைத்ததை சாதிப்பீங்க. அதற்கான சூழ்நிலையும் சந்தர்ப்பமும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அமையும் அப்படின்னே சொல்லலாம். வாடகை வீட்டில் இருக்கிறவங்களாம் சொந்த வீட்டுக்கு குடிபெயரக்கூடிய அமைப்பு இருக்குது. தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சி எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி கூட்டு முயற்சி நல்ல ஒரு பலனை கொடுக்கும். புதிய முயற்சி நல்ல ஒரு யோக பலனை கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். நிறைய வாடிக்கையாளர்கள் கிடைப்பாங்க. அதன் மூலிமா நல்ல ஆதாயத்தை இந்த ரிஷபராசி என்பர்கள் வருகின்ற நாட்களில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு மேலதிகாரிகள் என்ன சொல்ல நினைக்கிறாங்களோ அதுக்கு முன்னாடியே நீங்கள் அதை செஞ்சுருவீங்க. உங்களுடைய நுணுக்கங்களும் உங்களுடைய புத்திசாலித்தனமும் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதையே பார்த்து உங்களுடைய மேலதிகாரிகள் கூப்பிட்டு உங்களுக்கு சம்பள உயர்வு, பதவி உயர்வு, சின்ன சின்ன இடமாற்றங்கள் இந்த காலகட்டத்தில் கொடுப்பாங்க. நல்ல ஒரு மகிழ்ச்சி நிறைந்த மாதமாக இந்த மார்கழி மாதம் இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். கொடுத்த வாக்கெல்லாம் காப்பாற்றுவீங்க. நிறைய விஷயங்களை இந்த மாதத்தில் நீங்கள் கற்றுப்பீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய பேச்சாற்றலும் சரி, உங்களுடைய தைரியமும் சரி ரொம்ப சிறப்பாக இருக்குது. எடுக்கிற காரியங்களை கணக்கச்சிதமாக முடிக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். மார்கழி மாதம் 7ஆம் தேதிக்கு பிறகு பார்த்திங்கன்னா தனுசு ராசிக்கு சுக்கிரன் செல்ல இருக்கிறார். உங்களுடைய ராசி அதிபதியாகவும் 6ஆம் இடத்திற்கு அதிபதியாகவும் விளங்கக்கூடிய சுக்கிரன் அவர் அஷ்டமத்தில் சஞ்சரிக்கிறது ஒரு அற்புதமான பலனை கொடுக்கக்கூடிய ஒரு யோகமான நேரம் தான் இது அப்படின்னு சொல்லலாம். பல திருப்பங்கள் ஏற்படக்கூடிய ஒரு யோகம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சிலருக்கு இடமாற்றம், வீடு மாற்றம் இதெல்லாம் நல்ல பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். வகையில் நீங்கள் செய்யலைனா கூட இந்த சின்ன சின்ன மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மகிழ்ச்சியை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். நல்ல ஒரு அற்புதமான ஒரு இனிமையான தருணம் இது அப்படின்னு சொல்லலாம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கூடுதலான உழைப்பு இந்த காலகட்டத்தில் போடுவீங்க. அதனால் ஒரு சிலருக்கு சம்பள உயர்வுலாம் கிடைக்கும். எந்த காரியத்தையுமே கொஞ்சம் கூடுதலான முயற்சியை மட்டும் போடுங்க. டக்குன்னு எந்த ஒரு விஷயத்துலையும் இறங்குனீங்க அப்படின்னா கூட இந்த காலகட்டத்தில் ஓரளவுக்கு வெற்றியாக இருக்கக்கூடிய யோகமான காலகட்டமாக அமைந்திருக்கு. உடனடியாக முடிவு எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் ஏற்படும். மார்கழி மாதம் 30ஆம் தேதிக்கு பிறகு பார்த்திங்கன்னா மகர ராசிக்கு செவ்வாய் செல்ல இருக்கிறார். அங்கு உச்சம் பெற்று அமர இருக்கிறார். விரையாதிபதி உச்சம் பெறதுனால இந்த நேரத்தில் விரயங்கள் கொஞ்சம் அதிகமாகும். ஆரோக்கிய ரீதியாக சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும்.
வீண் விரயங்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. கொஞ்சம் சுப விரயமாக நீங்கள் மாற்றிக்கிறது ரொம்பவும் நல்லது. புதன் கூட இருக்கிறார், அதனால் ஓரளவுக்கு சுப விரயமாக நீங்கள் மாற்றுப்பீங்க. இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் சுப விரயம் நீங்கள் செஞ்சுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லது. புதுசாக வீடு கட்டுறது அல்லது ஏதாவது ஒரு தொழில் அமைக்கிறது, இந்த மாதிரி ஏதாவது சுப விரயங்களை நீங்கள் மாற்றிக்கோங்க. ரொம்ப நாளாக ஒரு ஆடை ஆபரணம் வாங்கணும், ஒரு தங்கம் வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன், அதெல்லாம் வாங்க முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க இப்போ கொஞ்சம் சுப விரயமாக மாற்றிக்கோங்க. இல்லை அப்படின்னா கொஞ்சம் விரய செலவு வர்றதுக்கான சூழ்நிலை இருக்குது. பிள்ளைங்களுடைய திருமணத்தெல்லாம் இந்த காலகட்டத்தில் செஞ்சீங்க அப்படின்னா அது கொஞ்சம் விரயமாக ஆகக்கூடிய சூழ்நிலை இருக்குது. ரொம்ப நாள் சீர்வரிசை செய்யணும், அதெல்லாம் நான் செய்யவே இல்லை அப்படின்னு கவலைப்பட்டுட்டு இருந்தவங்க இந்த காலகட்டத்தில் அந்த சீர்வரிசை செய்யுங்க. கடன் வாங்கியாவது செய்யுங்க, அது சுப விரயமாக மாறிடும் இல்லையா? அதனால் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் சுப விரயம் செய்யுங்க. வீடு ஏதாவது பழுதுபார்ப்பு பணிகளாக இருக்குது அப்படின்னா அதெல்லாம் கொஞ்சம் மாற்றுறது ரொம்ப நல்லது. வீட்டுக்கு தேவையான விலையுந்த பொருளெல்லாம் ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சேன், ஆனால் வாங்க முடியல அப்படின்னு கவலைப்பட்டுட்டு இருந்தவங்க இந்த காலகட்டத்தில் அதற்கான முயற்சியில் ஈடுபடுங்க. பொது வாழ்வில் இருக்கிறவங்களுக்கு முக்கிய பொறுப்புலாம் கிடைக்கும். ஒரு சிலருக்கு வியாபாரத்தில் சின்ன சின்ன இடர்பாடுகள் வரும். வாடிக்கையாளர்கிட்ட பேசும்போது கொஞ்சம் நிதானமாக பேசுங்க. அவசரப்பட்டு தடிமனான வார்த்தைகளை அவங்கக்கிட்ட பேச வேண்டாம். வியாபாரத்தை விரிவுபடுத்துகிறீங்க அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்தை ஒரு முறை பார்த்துக்கோங்க. உங்களுடைய முயற்சி எல்லாமே ஓரளவுக்கு வெற்றியாக இருக்கும். உங்களுடைய தசாபுத்தி எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். சுய ஜாதகத்தை ஒரு முறை பார்த்துக்கோங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கும் கொஞ்சம் பணி சுமை அதிகமாக இருக்கும். இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு லாபத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான மாதமாக இந்த மார்கழி மாதம் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். நல்ல ஒரு கௌரவம், பதவி உயர்வு இதெல்லாம் உங்களை தேடி வரும். மாணவர்களுக்கு நல்ல ஒரு அற்புதமான காலகட்டமாக இது அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். முடிவுகள் எடுக்கும்போது மட்டும் மற்றவங்ககிட்ட கொஞ்சம் கலந்து ஆலோசிச்சுட்டு முக்கிய முடிவுகள் எடுங்க. பாடங்களை ஒரு முறைக்கு 2 முறை படிச்சிங்க அப்படின்னா நல்ல ஒரு மதிப்பெண் பெறக்கூடிய யோகம் இருக்குது. பெண்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பண வரத்து ரொம்ப திருப்திகரமாக இருக்க போது உங்களுடைய வீடு தேடி ஏதாவது ஒரு சுபகாரியமோ அல்லது சுப செய்தியோ வரும். அந்த அளவுக்கு நல்ல ஒரு அற்புதமான கிரக அமைப்பு இருக்குது. திருமண வயதில் இருக்கிறவங்க ரொம்ப நாளாக வரன் பார்த்துட்டு இருக்கேன், ஆனால் நல்ல ஒரு வரன் அமையலை அப்படின்னு கவலைப்பட்டு இருந்தவங்களுக்கு நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய யோகம் இருக்குது. திருமணமாகி ரொம்ப நாளாக குழந்தை பேர் இல்லை, அதற்காக நான் ரொம்ப நாளாக செலவு பண்ணிகிட்டே இருக்கிறேன், நிறைய மருத்துவ செலவு பண்ணிட்டேன், ஆனால் எனக்கு ஒரு நல்ல குழந்தை பாக்கியம் கிடைக்கலையே அப்படின்னு கவலைப்பட்டு இருந்தவங்களுக்கு நல்ல ஒரு குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. அதற்கான மருத்துவ சிகிச்சை எடுத்துகிட்டு இருக்கவங்களாம் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கணும், ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற நம்மளுடைய ரிஷபராசி அன்பர்கள் அன்னை மகாலட்சுமி தாயாரை வழிபடுங்க. பெண் தெய்வங்களை வழிபடுங்க, அதுவும் ஆக்ரோஷமான பெண் தெய்வங்களை வழிபடுங்க. நல்ல மாற்றத்தை எதிர்பார்க்கலாம். மகாலட்சுமி தாயார் படம் வீட்டில் இருக்குது அப்படின்னா தினந்தோறும் அந்த படத்துக்கு ஒரு தீபம் ஏற்றி வழிபடுங்க. வெள்ளிக்கிழமை தவறாமல் அருகில் ஏதாவது லட்சுமி நாராயணர் கோவில் இருக்குது அப்படின்னா அந்த கோவிலுக்கு போய் மகாலட்சுமி தாயாரை வழிபட்டுட்டு வாங்க. எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸாக முடியும். நம்பிக்கையோட இந்த ரிஷபராசி என்பர்கள் எந்த ஒரு விஷயத்தை மட்டும் செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் ரிஷபராசி என்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு மிகவும் நன்றி. தேங்க்யூ.